ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் நவ்யா பாப்பு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் காட்டில் போய் கடலைக்கு களை வெட்டுறதுக்காக போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா செடியெல்லாம் காஞ்சு போய் தண்ணி இல்லாமல் கிடந்துச்சு. சரி, அதையும் பார்த்து விட்றோன்னு சொல்லிவிட்டு பாப்பும் அவங்க அப்பாவும் செடியெல்லாம் சுற்றி நல்லா வெட்டி விட்டுட்டு அப்புறம் தண்ணி எடுத்து வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. பாப்பு அந்த நேரத்தில் பார்த்து அது ஒரு வம்படியை தூக்கிக்கிட்டு நானும் களை வெட்டுறேம்மா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வேறு எடுக்க சொல்லி என்னை பின்னாடியே கூப்பிட்டுட்டே இருந்துச்சு. சரி போகணுன்னு நானும் போனேன். போனால் அது களை வெட்டுறதை பாருங்கள், எப்படி வெட்டுதுன்னு மட்டும் பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் ஏன்னா கொஞ்சம் கடலை செடி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா முளைச்சிருந்துச்சு, கொஞ்சம் நல்லா சரியில்லாமல் முளைக்கலை. மழை வேறு நின்றுச்சு, 2 நாள் பேஞ்சிட்டு அப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சு மழை. சரின்னு விட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு திரும்ப பனங்கிழங்கு போட்டிருந்தோம், ஒரு 10-15 கிட்ட போட்டிருந்தோம் கொட்டை. அதை போய் பிடுங்கலான்னு போய் பார்த்தா நல்லா பெரிய பெரிய கிழங்காக தான் வச்சுருந்துச்சு. பாப்புங்க அப்பா பிடுங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அது கொஞ்சம் ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான் அந்த பனங்கிழங்கு தோன்றுறது. அடியில் போய் நல்லா முளைச்சிருந்துச்சு. பிடிங்கி காட்டுறாங்க பாருங்கள், அதுதான் பனங்கிழங்கு. இது சிட்டிக்குள்ளெலாம் அவ்வளோவா கிடைக்காது, இங்கே கிராமங்களில் தான் போடுவாங்க இதெல்லாம். அதான் அது ஒரு நார்ச்சத்து உள்ள ஒரு பொருள். இது வாங்கி சாப்பிடுங்க, நல்லா உடம்புக்கு நல்லது. ரொம்ப தோண்டிக்கிட்டே இருக்காங்க பாப்புங்க அப்பா. தோண்ட வந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய வேலை தான், இருந்தாலும் சத்தான பொருள் சாப்பிடணும்ல, அதுக்காக தோண்டி எடுத்துகிட்ருக்கோம். அங்கிட்டு போய் தோண்டிகிட்டு இருக்காங்க. எடுத்துட்டாங்க, பெரிய கிழங்கா எடுத்துட்டாங்க. தோண்டி எடுத்தாச்சு. தோண்டிகிட்டே இருக்காங்க பாப்புங்க அப்பா. ஒரு கிழங்கா பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கொட்டையெல்லாம் அறுத்துட்டு ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி வச்சுட்ருந்தோம். ஒரு 40-45 கிட்ட பிடுங்கணும், அவ்வளோதான். பாப்பு அந்த நேரத்தில் அப்பா அதை வெட்டி கொடுங்கப்பான்னு ஒரே டார்ச்சரு. இதுதான் நாங்கள் பிடுங்கின கிழங்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பிடுங்கிட்டு கொஞ்சம் நேரம் கிழங்கு தோண்டிகிட்டு இருக்கையில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. திடீர்னு பார்த்து பாப்புங்க அப்பா தோண்டிகிட்டு இருக்கையில் செந்தேல் வந்து அவங்கள கடிச்சிருச்சு கையில், சுண்டு வரல. ஆனால் அந்த கொட்டைக்கு மேலே இருக்குது பாருங்கள், பனங்கொட்டைக்கு மேலே, அதுதான் செந்தேல். எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். நானே ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். குட்டி தேல் தான், ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு கையெல்லாம் அப்படியே சுருன்னு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அப்படியே போட்டுட்டு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.